அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தாம்பரம் அருகே மாடம்பாக்கத்தில் தெருநாய்க்களை வைத்து வீட்டின் உரிமையாளருக்கு மிரட்டல் விடுக்கப்படுவதாக உரிமையாளர் வேதனை தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். இவர் சேலையூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மாடப்பாக்கம் பகுதியில் ஒரு வீடு வைத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு மாடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேணுகோபால் என்பவருக்கு வீடை வாடகைக்கு விட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் வாடகைக்கு வரும்போது வேணுகோபால் மற்றும் மனைவி அதே போல மகள் உட்பட 3 நபர்கள் மட்டும் வீட்டுக்கு வாடகைக்கு வந்துள்ளனர். அதே நேரத்தில் 2 நாய்களை வளர்ப்பதற்காக கொண்டு வந்தார். ஆனால் நாளடைவில் வீட்டிற்கு அதாவது 50க்கு மேற்பட்ட நாய்கள், குறிப்பாக சாலையில் சுற்றி திரியும் நாய்களை வீட்டில் அடைக்கலம் கொடுத்து வீட்டில் வைத்து உள்ளார். இது சம்பந்தமாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து புகார்கள் தெரிவித்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் தினேஷ்குமார் வீட்டை காலி செய்யுமாறு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் சாலையூர் காவல் நிலையத்திலும் பலமுறை புகார் அளித்துள்ளனர். அதே நேரத்தில் தொடர்ந்து இவர்கள் வீட்டை காலி செய்யுமாறு தொந்தரவு கொடுத்து வந்த நிலையில் அவர் வீட்டை காலி செய்யாமல் நாளுக்கு நாள் சாலையில் சுற்றித் தீரும் தெரு நாய்களை வீட்டில் வைத்துக் கொண்டு வீட்டின் உரிமையாளரை வீட்டின் கிட்டே வரவிடாமல் நாய்களை வைத்து கடிப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியாக யாரும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சாலையில் பெண்கள் குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றால் அந்த நாய்கள் துரத்தி சென்று அந்த குழந்தைகளை கடித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அக்கப்பக்கத்திலும் இது சம்பந்தமாக வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு அவர் காலி செய்த நிலையில் தற்போது நாய்களை மட்டுமே வீட்டில் அழைத்து வைத்து நாய்களை அடைக்கலம் கழித்து இவரை ஏமாற்றுவதாகவும் அதே நேரத்தில் அந்த வீட்டை அபகரிக்க முயற்சி செய்வதாகவும் தற்போது அவர் வேதனை தெரிவித்தார். எனவே சம்பந்தப்பட்ட சாலையூர் காவல்துறையிலும் அதே போன்று மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு அந்த நாய்களை வெளியேற்ற வேண்டும் என அவர் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார்.